கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயினுடைய கூக்குரலை கேட்டு என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொல்லி அன்றைக்கு மோசேயை பலப்படுத்தின காரியத்தை நான் பார்க்கிறோம். மோசே தன்னுடைய வாழ்க்கையில் யுத்தங்களை கண்டு சோர்ந்து போன நிலையில் தேவ சமூகத்தில் இதுக்கு மேலே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் நீர் எங்களை விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதர் என்று சொல்லி வேண்டுகிறதை பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தீய சக்திகள் நம்மை பின்தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் எங்கு போனாலும் நமக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை நாம் நினைவுகூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்கள் செங்கடலுக்கு அருகிலே வந்தபோது முன்பாக செங்கடல், பின்பாக எகிப்தின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. முன்புறத்திலே கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை வீசி செங்கடலை திறக்கிறார். பின்புறத்தில் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து இஸ்ரவேலின் ஜனங்களை எகிப்தின் சேனை அணுகாதபடி அங்கே அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் தன்னுடைய பாதுகாவலை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படியானால் நம்மை காக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு அவரை மாத்திரம் நாம் துதித்து அவருக்குள்ளாய் நாம் மகிழ்ச்சியோடு வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கக்கூடிய அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். யோசபாத்தினுடைய ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அம்மோனரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாலும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர் வெட்டுண்டு விழுந்தாலும் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அது முன்னாடி இருந்து வந்தாலும் சரி, பின்னாடி இருந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நாம் துதித்து கர்த்தரை சோத்தரித்து கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கும்போது அது முன்பக்கத்தின் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, மறைமுகமான எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, பின்பக்கத்தில் இருந்து வரக்கூடிய நயவஞ்சமான எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ரட்சித்து காத்துக்கொள்ளக்கூடிய நம்மை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவனை மாத்திரம் நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நாம் போவோம். மோசே சொன்னது போல நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதன்னு சொல்லி சொன்னது போல கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்தால் மாத்திரம் நாங்கள் ஜெயமாய் வாழ முடியும், நீர் எங்களோடு இருந்தருளும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் வருந்தி வேண்டி கேட்டுக்கொண்டுவோம். அவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நிச்சயமாக நம்மை காத்து ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே சொன்னபடி கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் சொன்னபடி கர்த்தாவே, இந்த உலகத்தில் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்கள் நிறைந்த நிலையில் அறிந்திருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே கடந்து சென்ற பலிகளிலே முன்பாக கர்த்தாவே அவர்களுக்கு செங்கடல் எதிர்ப்பாய் நின்றது. பின்புறத்தில் எகிப்தின் சேனை அவரை துரத்தி கொண்டிருந்தது. நீர் அவர்களுக்கு கர்த்தா முன்புறத்தில் கீழ்காற்றை அனுப்பி வழியை திறந்தீர். பின்புறத்தில் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து அந்த சேனைகள் அணுக முடியாதபடி காத்து கொண்டிருப்பான். அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு பல காரியங்களுக்காக செல்லும்போது கர்த்தாவே பலவிதமான எதிர்ப்புகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தினை அறிந்திருக்கிறீரப்பா. நீரே எங்களை முன்னும் பின்னுமாய் காக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்குள்ளாய் கடந்து சென்று விடுவோம். இந்த வசனத்தின்படி கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீர் முன்னே போய் காத்து கொண்டோம், பிறகே இருந்தும் நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க தாவே. நீர் உம்முடைய கிருபையை எங்கள் வாழ்க்கையில் வைத்து எங்களை வேலெடுத்து காத்து வழி நடத்துங்க தாவே. எல்லா தீங்கு விலை காக்கிற தேவன்
எப்பக்கத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து அப்படியே ஆசீர்வத்தை நடத்தியறலும். அதுபோல் இந்த நாளிலும் எங்களை காத்து ஆசீர்வத்தை நடத்தியறலுங்க தாவே. உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து எல்லா தீங்கும் விலைக்க காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நம் உலகத்தில் எந்த பகுதியிலேருந்து நமக்கு எதிர்ப்பு வருது, யார் மூலமாக வருது, எதிலிருந்து எதிர்ப்பு வருதுன்னு சொல்ல கூட தெரியாது நம்ம வாழ்க்கையில். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமாய் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவரை மாற்றி பற்றி பிடித்து வாழ ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் விலை காத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.